கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். मसीह में प्रिय भाइयों और बहनों, आप सभी को जय मसीह की। இன்றைக்கு ஒரு குடும்பத்தை குறித்து, அந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகளை குறித்தும் கர்த்தர் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார், அற்புதங்களை செய்தார் என்பதை குறித்து வேகமாக தியானிக்க போகிறோம். आज हम एक परिवार में जो कैसे प्रभु यीशु मसीह ने उनको अद्भुत किया था और आशीर्वाद किया था करके हम ध्यान करने वाले हैं। யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना के पुस्तक में 11वां अध्याय में एक परिवार के बारे में लिखा गया है। இந்த குடும்பம் பெத்தானியா என்கிறதான ஒரு ஊரிலே வாழ்ந்ததான குடும்பம். ये परिवार जो है बेतानिया करके एक गांव में थे। அந்த குடும்பத்திலே மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற 3 நபர்கள் இருந்தார்கள். उस परिवार में माता और मरियम और लाजर करके 3 व्यक्ति थे। இந்த 3 பேருமே சகோதரர் சகோதரிகள். ये तीनों भाई और बहन थे। இந்த குடும்பத்திலே திடீரென்று ஒரு நாள் லாசரு சகோதரன் மரித்து போய் விடுகிறான். इस परिवार में अचानक एक दिन बीमार पड़कर लाजर नाम का वो भाई मर जाता है। இவர்களுக்கு பெற்றோர்கள் இருந்ததாக சொல்லப்படவில்லை. इन लोगों को, इन तीनों भाई और बहनों को माँ बाप थे करके बोले नहीं यहाँ पर। 3 பேருக்கும் திருமணமானதாகவும் சொல்லப்படவில்லை. ये 3 भाई और बहन को भी शादी हुआ करके भी नहीं बोला गया। 3 பேருமே தனிமையாக தான் இருந்தார்கள். इन तीनों अलग अकेलेपन में थे। இந்த 3 பேர் இருந்த குடும்பத்துல இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் பெத்தானியாவுக்கு வருகிறாரோ அப்பொழுது இந்த குடும்பத்தோடு இணைந்து அங்கே தங்குவது வழக்கம். प्रभु यीशु मसीह जब भी बेतानिया करके गांव में आते थे तो इनका परिवार में, इनका घर में ठहर कर वहां पर रहने का आदत रखते थे। இந்த சூழ்நிலையில இயேசு வந்தால் இயேசு மட்டும் வரப்போவதில்லை, இயேசுவோடு கூட 12 சீஷர்களும் வருவது வழக்கம். प्रभु यीशु मसीह आने के समय पे जरूर अकेले यीशु मसीह नहीं आते थे और उनके जो 12 चेले हैं वो भी साथ में आते थे। இந்த இயேசு கிறிஸ்து மற்றும் 12 சீஷர்கள் 13 பேருக்கும் அவர்கள் உணவு தயாரிக்க வேண்டும், இருப்பிடங்களை அமைத்து கொடுக்க வேண்டும், தூங்குவதற்கு எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். ये यीशु मसीह और उनका 12 चेला टोटल मिला के 13 जन और उन तीनों 16 जनों को सबको भी भोजन तैयार करने का काम करना पड़ता था। இந்த குடும்பம் இயேசுவுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக ஊழியத்துல இருந்த ஒரு குடும்பம். ये परिवार जो है प्रभु यीशु मसीह में का सेवकाई में एकदम मदद करने वाला परिवार था। இந்த குடும்பத்தில் தான் தன்னுடைய சகோதரன் லாசரு மரித்து போய் விடுகிறார். इस परिवार में अचानक एक दिन लाजर एक करके एक अकेला भाई था, वो अचानक एक दिन मर जाता है। இந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அப்பொழுது அங்கே இல்லை. इस समय पर प्रभु यीशु मसीह वहां पर नहीं थे। வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் यूहन्ना के पुस्तक 11वां अध्याय 21वां वचन हम पढ़ेंगे। மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். मार्ता ने यीशु से कहा, हे प्रभु, यदि तू यहाँ होता तो मेरा भाई कदापि न मरता। இங்கே மார்த்தாளுடைய ஒரு அங்கலாய்ப்பு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இங்க இருந்திருந்தா, ஒருவேளை என் சகோதரன் வியாதியா இருக்கும்போது இங்க இருந்திருந்தார்னா வியாதியை சுகமாகி இருப்பாரே என்று ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமான விஷயத்தை அவ சொல்றா. இயேசுவே, நீர் இங்க இருந்திரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். यहाँ पर माता का जो मन में जो बोली है वो, प्रभु यीशु मसीह अगर मेरा घर पर, मेरा गांव में रहते थे तो जरूर मेरा भाई नहीं मरता। ஏனென்று சொன்னால் இவளுடைய விசுவாசம் என்ன, கர்த்தர் என்னுடைய சகோதரனுடைய சுகவீனத்தை சுகமாக்க வல்லவர் என்பதை அவள் விசுவாசித்தாள். इसका माता का विश्वास क्या है कि
अगर मेरा भाई बीमार भी पड़ जाता है तो प्रभु यीशु मसीह यहाँ होते तो वो बीमारी से चंगाई दे देगा करके उसका वो विश्वास करती थी। ஆனால் அவளுக்கு இருந்த அவிசுவாசம் என்னவென்று சொன்னால், மரித்த பின்பு இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது. उसका जो अविश्वास क्या क्या था बोलेगा तो मरने के बाद प्रभु यीशु मसीह अद्भुत नहीं कर सकता है। இதுதான் ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். மரணத்துக்கு பின்பதாக யாரும் உயிர்த்தெழ முடியாது, அற்புதம் செய்ய முடியாது. அது உண்மைதான். ऐसा सोचने के समय पर मरने के बाद में कोई जिला नहीं जाता है, ये तो हम सब जानते भी हैं। இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்றாரு. அது தொடர்ந்து மரியாளிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுதே 25வது வசனம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். प्रभु यीशु मसीह जवाब में माता को बोलता है कि यूहन्ना के पुस्तक 25वां वचन ऐसा कहता है, यीशु ने उससे कहा, पुनरुत्थान और जीवन मैं ही हूँ, जो कोई मुझ पर विश्वास करता है वह यदि मर भी जाए तो भी जिएगा। இங்கே இயேசு கிறிஸ்து மரியாளிடம் சொல்ல வருகிற காரியம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், அதனால உன்னுடைய சகோதரனை நான் உயிர்த்தெழ வைப்பேன் என்று தெளிவாக சொல்கிறார். यहाँ पर माता को ये समझाना चाहता है प्रभु यीशु मसीह ही पुनरुत्थान और जीवन है करके, क्योंकि मरे हुए को जिलाया जाना प्रभु यीशु मसीह को आसान सा काम है। மரணத்துக்கு பின்பு கூட இயேசுவால் உயிர்த்தெழ வைக்க முடியும். मरने के बाद भी उसको जिलाया जा सकता है, प्रभु यीशु मसीह में उतना सामर्थ है करके वो बताना चाहता है। இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, आज के दिनों में इस प्रोग्राम देखने वाले प्रिय प्रभु के लोगों, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில, போராட்டமான சூழ்நிலையில கூட நீங்கள் இப்பொழுது இருக்கலாம். आज के दिनों में आप भी आपका जो सिचुएशन ऐसा होगा कि ऐसा कष्ट में चल रहे होंगे। இந்த குடும்பத்தில் வந்தது போல ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத அல்லது தேவனால கூட அற்புதம் செய்ய முடியாது பாஸ்டர், அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலையில நீங்க ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கலாம். आप ऐसा सोचते होंगे कि प्रभु यीशु मसीह भी मेरा समस्या को सही नहीं कर सकता है करके आप सोच रहे होंगे, सोच कर ये देख रहे होंगे। நான் ஒரு காரியத்தை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். मैं एक बात बताना चाहता हूँ। உங்களுடைய பார்வையில அது முடியாத காரியமாக இருக்கலாம். आपके जो नजर में जो है वो नहीं हो पाएगा करके काम होगा, ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அந்த காரியம் தேவனால் முடியும் என்று கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். लेकिन प्रभु यीशु के जो नजर में प्रभु के सामर्थ्य द्वारा वो होगा करके आपसे प्रभु बात करना चाहता है। உங்களால் முடியாதது தேவனால் கூடும். जो मनुष्य से आपसे नहीं होता है वो प्रभु यीशु मसीह से होगा। இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, आप अभी इस समय देख रहे हैं, तभी கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கி வருவதாக, प्रभु यीशु मसीह का पवित्र आत्मा के सामर्थ आपके ऊपर उतर आए, எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு உண்டாவதாக, आज इस समय पर सारे समस्या का एक अंत हो जाए, எல்லா கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில விடுதலை தருவாராக, पवित्र आत्मा के द्वारा आपका जीवन में एक उद्धार और छुटकारा मिले, எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இப்பொழுதே தந்தருள்வாராக। सारा जो आशीष जो है प्रभु यीशु मसीह आप भी इस वक्त दे दे आपको। இந்த குடும்பத்திலே, மார்த்தாள் மரியாள் லாசரு குடும்பத்திலே மிகப்பெரிய போராட்டம், மரணம், ஒரு மிகப்பெரிய இழப்பு, என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது, इस परिवार में एकदम कठिनाई से चलने का समय है, मरण संभव हुआ है, लाजर मरा हुआ है, उस समय पर இந்த நேரத்துல ஆண்டவர் அங்கே கல்லறைக்கு போய் பார்க்கும்படியாக அங்கே போகிறார். उस समय पर कब्रिस्तान में जाके प्रभु यीशु मसीह देखने के लिए जा रहा है। அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று வசனம் 35ல சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना के पुस्तक
11वां अध्याय 35वां वचन में ऐसा लिखा है कि प्रभु यीशु मसीह ने आंसू बहाया था। கடவுள் ஏன் அழ வேண்டும்? प्रभु यीशु मसीह क्यों रोना चाहिए? அவர் அழ வேண்டிய அவசியமே இல்லை. वो आंसू बहाने का अवश्य नहीं है। இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் உங்களோடு என்னோடு கூட அழுகிற கர்த்தர். प्रभु यीशु मसीह जो है हमारे साथ मिलकर रो रहा था। அவர் நாம் அழுது கொண்டிருக்கும் பொழுது பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் அல்ல, நம்மோடு இணைந்து உங்களோடு இணைந்து அவர் கண்ணீர் வடிக்கிற கர்த்தர். वो जब हम रो रहे हैं, जब वो देखते रहने वाला नहीं है, जो हमारे साथ मिलकर आपके साथ मिलकर आंसू बहाने वाला प्रभु यीशु मसीह है। ஆமென், ஹalleluya, आमीन, हालेलुया। இந்த இடத்துல அவர் கண்ணீர் வடித்தது மாத்திரமல்ல, इस जगह पर वो आंसू बहाया, सिर्फ उतना ही नहीं। வசனம் 43 நான் வாசிக்கிறேன். वचन 43 हम पढ़ेंगे। இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். यह कहकर उसने बड़े शब्द से पुकारा, हे लाजर निकल आ करके बोले। மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. वो मरे हुए लाजर को 4 दिन बीत गया है। அவனுடைய சரீரம் எல்லாம் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்ட பின்பு கூட उसका शरीर जो है नष्ट होके सब उतर जाने के बाद भी இயேசு கிறிஸ்துவால் அற்புதங்களை செய்ய முடியும். प्रभु यीशु मसीह के द्वारा, उनके सामर्थ के द्वारा अद्भुत किया जा सकता है। லாசரு வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் வெளியே வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लाजर निकलकर बाहर हाथ करके बोलने का उसका शब्द सुनकर वो अद्भुत हुआ था। எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. इतना बड़ा अद्भुत कार्य। 4 நாளுக்கு பின்பு மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற இயேசு கிறிஸ்து 4 दिन बीत जाने के बाद भी, मरे हुए 4 दिन बीत जाने के बाद भी जो लाजर को जिलाया था, जी उठाया था। அதே கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். वही प्रभु यीशु मसीह आज भी जिंदा है। உங்க வாழ்க்கையிலும் கூட இதே போன்ற அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். आपका जीवन में भी ऐसा सामर्थ अद्भुत कार्य करने के लिए वो सामर्थ भरा प्रभु है। உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். आपका जीवन में बड़ा अद्भुत कार्य करने वाला है। உங்க வாழ்க்கையில சுகம் தேவைப்படுகிறதா? आपका जीवन में चंगाई पाना चाहते हैं? அவர் சுகமாக்குகிற கர்த்தர். वो चंगाई देने वाला प्रभु है। டாக்டர் உங்களை கைவிட்டு இருக்கலாம், डॉक्टर्स आपको छोड़ दिए होंगे, ஆனால் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடாத கர்த்தர். लेकिन प्रभु यीशु मसीह कभी आपको न छोड़ने वाला है। இயேசுவை நோக்கி பாருங்கள். प्रभु यीशु मसीह के हो देखिए, அவர் உங்களுக்கு சுகத்தை தர வல்லவர். वो आपको चंगाई करने के लिए सामर्थ जीवन, அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர். वो आपको छुटकारा देने सामर्थ भरा हुआ प्रभु है। அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. उनके द्वारा न हो सकता ऐसा कोई चीज है ही नहीं है। உங்க வாழ்க்கையில இந்த குடும்பத்துக்கு செய்த அற்புதத்தை போல உங்கள் வாழ்க்கையில என்ன அற்புதம் வேணுமோ அந்த அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். इस परिवार को जो अद्भुत किया था उनके सामर्थ के द्वारा, आज आपके परिवार में जो भी आपका जीवन में अद्भुत चाहिए होगा तो उसे करने के लिए सामर्थ भरा परमेश्वर प्रभु यीशु मसीह आज भी जीवित है। நாங்கள் இணைந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். हम मिलकर आपसे आपके लिए प्रार्थना करना चाहते हैं। கண்களை மூடி எங்களோடு ஜெபிக்கிறீங்களா? आंखें बंद करके प्रार्थना करेंगे। சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, सर्वशक्तिमान अनुग्रह प्रभु, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு, ये जो देखने वाले आपके जो संतानों को எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் कोई भी समस्या और कठिनाई होंगे तो भी உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. आपके संतानों को आशीष और छुटकारा दे दीजिए। இப்பொழுதே உம்முடைய வல்லமையை கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன். अभी आपका सामर्थ को हम खोलकर प्रार्थना करते हैं। இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், अभी इस वक्त में उनको चंगाई हो जाए, விடுதலை உண்டாகட்டும், छुटकारा हो जाए, நன்மை உண்டாகட்டும், उनको भलाई मिल जाए, அற்புதம் நடப்பதாக. अद्भुत होए प्रभु, இவர் வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவீராக. इनके जीवन में एक बढ़त को आज दे दीजिए। 4 நாளைக்கு பின்பு மரித்தவனை உயிரோடு எழுப்ப கூடுமானால் चौथे 4 दिन बीते हुए मर के 4 दिन बीते हुए को जिंदा जिला सकता है तो
உம்மால் உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியும். आपसे आपका जो संतान बच्चों को आशीष कर सकता है। உம்முடைய சமூகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். आपके समूह में हम सबको अर्पण करके प्रार्थना करते हैं। இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं प्रभु, आमीन। ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you। अब प्रभु यीशु मसीह आपको आशीष दे। थैंक यू, धन्यवाद।